கைத்தல்லம் நிறைகணி அப்பமுடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மலையானை மத்தள வயிரனை உத்தமி போதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் மேரி செய்த அசிவன் உரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீர அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடையமாயே அக்குற மகள்வுடன் அசிறு முருகனை அக்கணமன மருள் பெருமானே. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். அன்பனும் நார்கொண்டு தொடுத்து ஞானம் என்னும் வாசனை வீச புத்தி என்னும் வண்டுகள் மொய்க்க எம்பெருமானுக்கு அந்த மலர் மாலை சாட்ட வேண்டும். ஆசைகூர் பத்மனேன் மனோபத்ம மான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஞானவாசம் வீசிப்பிர புத்தியோர் அழிபாட மாத்திருக்கா புஷ்பாலைகோல் அப்புற வாழ பாதத்தில் அணிவேனோன்னார். அருணகிரிநாத சுவாமிகள் பாடுறார். தமிழ் கடவுள் குருநாதன் என்னுடைய ஞான பண்டிதன் குருநாதனுக்கு முதல் நன்றி நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய உரையாற்ற மேற்கொள்கின்றேன். அன்பனும் நார்கொண்டு தொடுத்து ஞானமெனும் வாசனை வீச புத்தி என்னும் வண்டுகள் மொய்க்க அந்த மலர் மாலையை நான் எம்பெருமானுக்கு சாற்ற வேண்டும். என்றைக்கும் வாடாத மாலையாக இருக்க வேண்டும். செஞ்ச புனை மாலையாக இருக்க வேண்டும். சிறந்த தமிழ் மாலையாக இருக்க வேண்டும். தமிழ் கடவுள் அல்லவா, தானும் ஒரு புலவனாக வீட்டிலிருந்து சங்க தமிழை ஆராய்ந்த தமிழ் கடவுள் அல்லவா எம்பெருமான் ஞான பண்டிதனுக்கு அந்த மலர் மாலையை சாட்டிவிட்டு என் குருநாதனை நான் வேண்டி இப்பொழுது உங்களிடையே உரையாற்ற மேற்கொள்கின்றேன். வில்லேந்திய வேலன் என்ற தலைப்பிலே நான் உரையாற்ற மேற்கொள்கின்றேன். முருகாசரணம். குருவருள் ஆன்மீக மையத்துக்கு வந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும், ஆங்கங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மதிப்புக்குரிய அமுதாமையார் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் நன்றி. இன்னும் எனக்கு யாரும் சொல்ல தெரியல. மக்கள் யாரு அங்கே வந்திருக்கின்ற வர இருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஞான பண்டித சுவாமியின் கடவுள் அருள் கருணையினாலே அவர் எல்லாரும் எல்லா வளம் பெற்று வாழ்க வளமுடன் என்று சொல்லி நான் ஒரே சிற்றுரை ஆரம்பிக்கின்றேன். முருகா சரணம். வில்லேந்திய வேலை. முருகா சரணம். இறைவன் யுகந்தோறும் அவதாரம் செய்தருகின்றார். வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்வும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. வீரவேல். வேல் என்பது ஞானம். வேல் என்பது அறிவு. அதுதான் ஞானம். வேல் எல்லாவற்றையும் வெல்வது. அந்த வேல் என்பது ஆழ்ந்த அகண்ட நுண்ணிய புத்தி கூர்மையுடையவன் அப்பன் ஞான பண்டிதனிடத்தில் இருக்கிற அந்த வேல். அடிப்பகுதி, அதாவது வேலின் நுனிப்பகுதி நுனியாக, இடைப்பகுதி அகலமாக, அப்போ ஆழ்ந்த அகண்ட நுண்ணிய நிலையிலே அந்த வேல் இருக்கிறது. அந்த வேல் தான் எல்லாவற்றையும் வெல்வது. அந்த வேல் என்பது ஞானம், அனைவரும் அறிந்தது. ஏன்னா இப்பொழுது எல்லா பக்கம் வேல் மாறல் செய்துட்டு ஆங்காங்கே நல்ல முறையில் வேல் பதிகம் செஞ்சு வேல் மாறல் செய்துட்டு, இதில் ஒரு அதிசயம் என்னென்னா, இந்த வேல் மாறல் அங்கங்கே நீங்கள் எல்லாம் இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இதற்கு வேல் வகுப்பு என்ற அதிகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் நமது அருணகிரிநாத சுவாமிகள். யார் அருணகிரிநாத சுவாமிகள்? முருகப்பெருமானுக்கு இடத்திலே, முருகப்பெருமானிடத்திலே மானிட வர்க்கத்திலேயே முழு உபதேசம் பெற்ற முனிகள் அருணகிரிநாத சுவாமிகள். அவர் பாடாததில்லை, அவர் சொல்லாததில்லை. அதே அவர் என்ன பாடியிருக்கார்? வேல் வகுப்பு பாடியிருக்கார். அந்த வேல் வகுப்பு அவ்வளவு அற்புதமானதாக சொல்றார். சூரிய ஒளி, சந்திர ஒளி, வடவாக்கினி ஒளி, அத்தனை ஒளியையும் பொடியாக்கும் நமது எம்பெருமான் கையில் இருக்கிற அந்த வேல் அத்தனை பிரகாசம் உடையது. அடியார்களுக்கு அருள்வாளிக்க எப்பொழுதும் அவனோடு காத்து கொண்டிருக்குமாம் அந்த வேல். அல்லும் பகலும் இடம் புறம் வலம் முன் பின் 4 திசைகளும் நம் உடனே இருக்குமா. அதாவது அது எப்படி சொல்றாருன்னா, அந்த வேல் வகுப்புல
துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க விட நினைக்கிற குலத்தை முதலறக் களையும் எனக்கோர் துணையதாகும். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு உரத்தும் ஒரு கடுத்து இரவு பகல் துணையதாகும். சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை உருக்கியிலும் அறத்த நிலை காணும். இப்படி சொல்றார் பாருங்க. சுழற்கரிய அந்த திருப்புகளை இந்த வேல் பாராயணி செய்து இருக்கின்ற அந்த அன்பர்கள் அடியார்கள் அந்த திருப்புகளையும் பாராயணி செய்து பாடி வரும் பொழுது அவர்களுக்கு யாரேனும் கெடுதல் செய்ய நினைப்பார்களே ஆனால் அவர்கள் குலத்தையே அடியோட நாசம் செய்துவிடும். அடியார்கள் ஆண்டவனுடைய அடியார்களை காக்க எம்பெருமான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். அப்பா வாய் என்று சொன்னால் ஓடோடி வருவான். நாளந்த வேதத்தின் பொருளோன் அவன் நான் என்று மாறுதட்டும் பெருமான் அடியாருக்காக காவல் கொண்டு காத்து கொண்டிருப்பான் முருகப்பெருமான். அதுவும் எப்படி அந்த வேல் வகுப்புல திருப்புகளை எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த திருப்புகள் ஒரு 7 மணி நேரம் சொல்லக்கூடியது அல்ல. காலமணி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். 16,000 முறை பொழிந்ததாம் யார்? அருணகிரிநாத சுவாமிகள். ஒரு முறை 2 முறை இல்லை. அருணகிரிநாத் முருகப்பெருமானுடைய திருவருள் கேட்டு அவர் நாவில ஓம் என்னும் எழுத ஒரு முறையில் 16,000 முறை. 15ஆம் நூற்றாண்டிலே சைவ வைணவ பூசல் கூட எழுந்திருக்கிறது. அந்த நிலையில தான் அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர். திருப்புகளை எடுத்து 63 நாயன்மார்கள், பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம் இவையெல்லாம் அவங்க பாடுறாங்க. ஆழ்வார்கள் 12 அவர்கள் மங்களாசாசனம் செய்த திருக்கோவில்கள். இப்படி அடியார் அவர்கள்லாம் எப்படி இருந்தால் ஞானிகள், சித்தர்கள், முத்தர்கள் இவர்களெல்லாம் தங்கள் உபதேசங்களாலும் வாழ்க்கையாலும் வாழ்ந்தும் இறைவன் திருத்தொண்டு புரிந்தும் அடியார்களுக்கும் வாழ அவர்களுக்கும் அல்வாளித்து கொண்டிருந்தவர்கள் இவங்கெல்லாம் ஆண்டவனுடைய திருவருள் பெற்று. அப்போ அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய இந்த திருப்புகழ் பாராயணத்தை பற்றி பார்க்கின்ற போது நம் இந்து மதத்தில் அறுபெரும் சமயங்கள், ஆதி பகவத்பா சங்கராச்சாரியார் போன்ற பெரிய மகான்கள் ஏற்படுத்தி வச்சா நம்ம அறுபெரும் சமயம். இந்த 6 சமயங்களில் சொல்லும் பொழுது கானாபத்திய சமயத்தின் தலைவன் விக்னேச பெருமான், சாக்த சமயத்தின் தலைவி உமா மகேஸ்வரி, சைவ சமயத்தின் தலைவன் சிவபெருமான், வைஷ்ணவ சமயத்தின் தலைவன் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு, அடுத்து சௌரத்தின் தலைவன் சூரிய பகவான். அப்ப இந்த 6 சமயங்களும் 6 சமயங்களுள்ள தெய்வங்களையெல்லாம் இணைத்து இவங்க எல்லாரும் ஞானிகள், அதாவது இறைவனுடைய திருவருள் பெற்ற அந்த அடியார்களை எல்லாருக்கும் விட இந்த அருணகிரிநாத சுவாமிகள் என்ன செய்யறாரு? 16,000 பாடி இந்த பாடலை எல்லாம் கொண்டு அவர் ஒரு பாடல் எடுத்துட்டாருன்னா நாராயணன் இல்லாத திருப்புகளே கிடையாது. சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கு வழிகாட்டியாக அனைத்து தெய்வங்களை அறுபெரும் சமயங்களையும் இணைத்து ஒன்று சேர்த்து அவர் கொடுத்த திருப்புகள். ஒரு திருப்புகளை சொல்றேன், அதுல யாரெல்லாம் வர்றாங்கன்னு பாருங்க. திருப்புகளை முன் 8 வரிகள் சிற்றின்பத்தை பற்றி பேசும், அதன் பின் 8 வரிகள் பேரின்பத்தை பற்றி பேசும். அப்போ திருப்புகளை யார் ஒருவர் பாராயணம் செய்து வருகிறார்களோ அவர்களை நாளும் கோளும் வலியுறுத்தாது. சுப்பிரமணிய பக்தராம் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே பயந்துட்டு போயிடுவாளாம். கந்தர் அலங்காரத்தில் மிக அற்புதமா சொல்லுவாங்க. நாளென் செய்யும் நிதானன் செய்யும் நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். அப்போ முருகப்பெருமானுடைய அடியார்களை நாளும் கோளும் வருத்தாது, அவைகளே வழியிழந்து அழியும். அப்போ இந்த திருப்புகழ் பாடல்ல இப்ப யாரையெல்லாம் இணைக்கிறாங்கன்னு இதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இதை இப்போ பார்க்க போனா இந்த வேல் எப்படி வழிபாடு செய்துட்டு வந்துடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் திருப்பத்தூருங்கிற இடத்துல வேலுக்கென்றே ஆலயம் வச்சு வேல் வழிபாடுபட்டு வருது. நம்ம கோவை மாவட்டத்தில் பல்லடம் அந்த பகுதியில் பூனண்டாம்பாளையம் அந்த இடத்துல பஞ்சவேல் ஆலயம் சொல்லி வேலை வைத்து வழிபாடு செய்து வருகிறார்கள். எதற்காக இந்த வேலை பற்றி சொல்கிறேன்னா, வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு என்னை காக்க பாறையிலே பயமில்லை முருகா. அப்போ அந்த வேல்மாறல் இன்னைக்கு எல்லா பக்கம் வச்சு நல்ல முறையில் வழிபாடு செய்துட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்த வேலை பற்றி சொல்கிறேன். அதுபோக நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இன்னும் எண்ணற்ற ஆலயங்களில் மட்டும் செய்கிறது மட்டுமல்ல, ஆதியில் 11ஆம் நூற்றாண்டில் இலங்கை கதிர்காமத்தில் நல்லூர் கந்தங்கோவில் முருகப்பெருமானுடைய ஆலயம், அங்கே எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் வேல் வச்சு தான் வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்க, எங்கெல்லாம் அது சோழ வளநாட்டுக்கு நகரமாக இருந்தது. சோழ வளநாடு, சோழ அரசன் பேரரசர்கள் அதை ஆட்சி செஞ்சு வந்தாங்களாம்.
அப்போது நல்லூர் அந்த கந்தன் கோயிலுங்கிறது அப்போ இலங்கையெல்லாம் அந்த காலத்தில் பிரியலை. அப்போ நமக்கு 11ஆம் நூற்றாண்டில் அப்போவே இதை விட இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் ஆதியிலே பழம் தமிழர்கள் வாழ்ந்த இடத்துல எல்லாம் உருவ வழிபாட்டுக்கு செய்ய முடியாத காரணத்தினால வேலை வைத்தே வழிபாடு செய்து வந்திருக்கிறார்கள் நம் பழம் தமிழர்கள். அந்த வேலை வைத்தே வழிபாடு செய்து வந்திருக்கிறார்கள். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி அப்போ வேல் வழிபடக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் இந்த திருப்புகழை பாராயணனை வரக்கூடிய அடியவர்களுக்கு நாளும் கோளும் வலியுறுத்தாது அவர்களுக்கு யார் ஒருவர் துயரத்தை துன்பத்தை கொடுக்கிறார்களோ அவர்களே இறைவனுடைய கண்ணில் அழிவுந்த, அதாவது அவர் குடும்பத்தையே நாசம் செய்துவிடும். வேல் விளையாட்டல்ல, ஒரு குடும்பத்தை கெடுக்க முடியாது. அதாவது வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு எனைக்காக்க பாடலும் பயமில்லைன்னு பாடுறாங்க நம்ம அடியார்கள். அப்போ வேல் வழிபடக்கூடிய ஆலயங்கள் எண்ணற்ற ஆலயங்கள் இருக்குது. இன்றைக்கு வேல் மாறல் செய்து வந்துட்டு இருக்கிறீங்க. அதனால வேலை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொன்னேன். அடுத்தபடியாக எம்பெருமான் இறைவன் யுகந்தோறும் அவதானம் செய்து அறிகிறான்னு சொன்னேன். இந்த திருப்புகளில் இன்னும் கூட ஒரு சிறு வசதி நான் சொல்லிடுறேன். திருப்புகளை பற்றி ஒரு 2 சொல்கிறேன். சிவனார் மணங்குளிரோ உபதேச மந்திரமெறி செவிமீலும்பகர்சை குருநாத சிவகாம சுந்தரிதன் வரபாலகந்தனின் செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாய் கொண்டு உலகில் விருதா வளைந்து உழலும் அடியேனை அஞ்சன வர வேண்டும். அறிவாக மும்பெருக இழரானதும் தொழைய அருள் ஞான இன்பமது உரிவாய் நவநீதமும் திருடி உருளோடு ஒன்றுமறி ரகுராமர் சிந்தமிகள் மருகோனே நிசத விளங்கிருத நலமான விஞ்சுகர் விளைகோவே தேவையானே அங்கிரமின் மணவாள சம்பிரம தெல்வேற மிஞ்சுகதிர் வடிவேலா திருவாமன்குடியில் வருவேல் சௌந்தரிய மெய்கண்ட விரல் பெருமானே. யாரையெல்லாம் கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்களா? அவன் முருகப்பெருமானை பாடினா எல்லா தெய்வங்களும் வருவாங்க. அந்த திருப்புல நாராயணில திருப்புகளே இல்லை. குருவாயரக்கு உபதேசம் செய்த குகனே குரத்தி மணவாளா நல்லா பாருங்க. குளிர்காமுகித்த வளர்போகமெத்த கூட காவிரிக்கு வடவாளார் திருவேரகத்தில் உறைவா உமைக்கோர் சிறுவா கரிக்கும் இளையவனே திருமால் தனக்கு மருகா அரக்கர் சிரமே துணித்த பெருமாளே. முதல்ல வாழ்ந்ததுல ராமரை வந்தாச்சு, இங்கே திருமால் வந்துட்டார். ராமர் வாழ்ந்த காலம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி திரேதா யுகம். கிருஷ்ணர் வாழ்ந்த காலம் அதன் பிறகு துவாபர யுகம். அப்போ ஆண்டவன் அனைத்து தெய்வங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து வழிபடுத்தி பாடிய சந்த தமிழுக்கு வழிவகுத்த பெருமை அருணகிரிநாத சுவாமிக்கு இருக்கு. திருப்புகழை பாராயணம் பண்ண யாரெல்லாம் வந்தா? ஆதிசங்கரனார், பாகமாதமே, கோலாம்பிகை, மாதா, மனோன்மணி, ஆய்சுந்தரி, தாயான, நாரணி, அபிராமி, அவள் ஒன்று விராலே சிராடவ கோமலம் பல மீவிய ஆவினன்கொடி வாழ்வான தேவர்கள் பெருமான். இன்னும் சொல்லிட்டே போகலாம். அவளை திருப்புகழை என்ன சொல்ல முடியும்? ஆனா நான் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு வில்லேந்திய வேலன். அதான் வேலை பற்றி சொன்னேன். அடுத்தபடியாக அந்த வேலுக்கு அருணகிரிநாத சுவாமிகள் எப்படி கொடுக்குறாரு வேல் வகுப்பு, அந்த வேல் வகுப்புக்கு திருப்புகழ் எப்படி இருக்குதுன்னு சொன்னேன். அந்த திருப்புகழை சொல்லும் பொழுது பாருங்க எல்லா தெய்வங்களும் வர்றாங்க. குருவாய் அரக்கு உபதேசம் வைத்த குருநாத் சிவபெருமானுக்கு குருநாதராக வந்தாரா. மாலோன் மருகன், அம்பாளுடைய புதல்வன், கரிக்கு மிளையோன்னா விநாயகப் பெருமானுடைய சகோதரன், எப்படியெல்லாம் அருணகிரிநாத சுவாமி கொண்டு வர்றவர். அதனாலதான் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குதல் போலன்னு சொல்லி திருப்புகழ்ல சொல்றாரு. அது மட்டுமல்ல, திருப்புகழ்ல வேதங்கள் இருக்கின்றன, உபநிதம் இருக்கின்றன, ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், திருவிளையாடல், இன்னும் என்னெல்லாம் இருக்கு அவ்வளவும் நம்ம இந்து மதத்தினுடைய அருட்பெரும் அந்த ஆண்டவர்களும் ஞானிகளே எல்லாரும் பாடியிருந்தாலும் சரி, அது எந்தென்ன அருள் நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் இருக்கிறதோ அனைத்தும் அதில் இருக்க அருணகிரிநாதர் சொல்லாதே இல்லை. அந்த திருப்புகழ்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் ராக மாளிகை பாடினாங்க, ஆனா இங்க 108 தாளங்கள் தாள மாளிகை பாடிக்கார் அருணகிரிநாதர். ஆக திருப்புகழை பற்றி மீண்டும் விரிவை நாம் இன்னொரு முறை பார்க்கலாம். அடுத்தபடியாக அப்ப இந்த திருப்புகழை பற்றி சொன்னேன், வேலை பற்றி சொல்லேன். அடுத்தபடியாக வில்லேந்திய வேலன். இறைவன் யுகந்தோறும் அவதாரம் செய்கிறார். அவதாரம் என்பதற்கு என்ன அர்த்தம்? கீழ் நோக்கி இறங்கி வருதல். நம்ம சம்சார சாகரத்திலே ஆழ்ந்து கிடக்கிற அந்த அடியார்களை நமக்கு அருள்வாளிக்க அவன் வந்து கொண்டிருக்கின்றான். அவதாரம் மக்கள் அவர் தத்தம் வழிபாட்டுக்கிணங்க பல்வேறு சமய மூத்தில் அமர்ந்து அவரவருக்கு தக்க வழிபாட்டுக்கு தகுந்தவாறெல்லாம் நமக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறான். எந்த ரூபத்தில் எப்படி அழைத்தாலும் அவன் ஏன் இதுதான் சொல்கின்றான். அந்த பரம்பொருள் வாழ்க. அவனுக்கு 6 பேரும் சமயத்தை சொன்னேன். ஆனா அப்போ உங்களுக்கு இத்தனை சாமியா, இத்தனை கடவுளா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதாவது அறிவுக்கு பொருந்தாது, கேட்கப்படாது, புரிஞ்சுக்கணும். எந்த ரூபத்தில் எத்தனை இருந்தாலும் அந்த சக்தி ஒண்ணுதான், அந்த மகா சக்தி வாழ்க அப்படி எடுத்துக்கணும். உனக்கு எவ்வளவு எந்த சாமி பற்றி கும்பிட விருப்பமோ, எனக்கு பிரத்யட்ச தெய்வம் விநாயகர் தான் என்று சொன்னால் விநாயகர் வழிபாடு செய்ய, அம்பாள் தான் பிரத்யட்ச தெய்வம்னா அம்பாளை வழிபாடு செய்ய,
ஸ்ரீமன் நாராயணன் தான் எனக்கு இஷ்ட தெய்வம்னா அவரை வச்சுக்கோ, முருகன் தான் எனக்கு தெய்வம்னு சொன்னா முருகன் வைத்துக்கோ. ஆனா எந்த ரூபத்தில் அழைத்தாலும் அந்த சக்தி ஒன்று தான் அந்த மகாசக்தி வாழ்க. அப்போ யுகந்தோறும் இறைவன் அவதாரம் செய்து அருள்கின்றான். எப்பெல்லாம் அவதாரம் செய்து வரான், அதாவது காலம் கடந்த அந்த நேரத்திலையும் நடுநிலை தவறி குழப்பங்கள் ஏற்பட்டு அதர்மங்கள் அதிகமாகின்ற பொழுது இறைவனே யுகந்தோறும் அவதாரம் செய்து வருகின்றான். அதனாலதான் அதை என்ன சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாவார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதுதான் கண்ணன் ஸ்ரீமன் நாராயணன் குருச்சேத்திரத்தில் எடுத்துரைக்கிறது. இன்றைக்கும் கீதா ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது குருச்சேத்திரத்தை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க அந்த பகவத்கீதையில. அப்போ ஆண்டவனுடைய திருவர் கருணையினால இன்றைக்கு உங்களிடையே வில்லேந்திய வேலை பேச வந்திருக்கேன். இந்த அவதாரம் என்று சொல்லி விளக்கத்தை கொடுக்க போறேன். அவதாரம் அதாவது எப்படி கீழ் நோக்கி இறங்கி வர்றான் இறைவன்னா, இப்போ நம்ம கிணத்துல விழுந்துட்டான்னு ஒருத்தன், அவனை கிணத்துல அவனை மேலே கொண்டு வர்றது எப்படி, வானா வந்துடுவானா, அவன் வர முடியாது. கீழே நம்ம 2 பேர் சென்று அவனை உள்ளுக்குள்ளே இறங்கி பார்த்து கொண்டு வந்து மேலே கரையேற்றணும். அதுபோல சம்சார சாகரமாக கரையில ஆழ்ந்த கரையில நாம கிடக்கிறோம். அப்ப நம்மை நமக்கு அருள்பாலிக்கவே ஆண்டவன் நம்மை ஆட்கொள்கிறான். அப்படி ஆட்கொள்வதற்காகத்தான் அவன் அவதாரம் செய்து வருகின்றான். மக்கள் அவதத்தம் வழிபட பல்வேறு சமயம் எந்த ரூபத்தில் எப்படி அந்த ரூபத்தில் என்ன கேட்கிற ஆண்டவன் நமக்கு அருள்பாலிக்கின்றான். அதையும் சொல்லிட்டேன். இப்ப அடுத்தபடியாக ராமருக்குத்தான் கோதண்டம் என்ற வில் ஆயுதம் உண்டு. முருகனுக்கு இந்த கோதம் என்ன வில் ஆயுதம் உண்டா? உண்டு. இது யார் சொல்றா? திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சொல்றார். சூளம் வாள் கண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தடம் திருமார்பும் தூயதாள் தன்மையும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன்வர வேண்டும். அருணகிரிநாத சுவாமியுடைய திருப்புகழ்ல வருது. அப்ப அடுத்து வானோரும் வணங்கும் வில் தானே தலைவா என்கிறார். யார் சொல்றா இந்த வார்த்தைய? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால நம்மிடையே வாழ்ந்த நக்கீரர், சங்கத்தமிழின் தலைமை புலவன், அவர் சொல்றார். அடுத்து முருகப்பெருமானுக்கு இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கும் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்றார்கள். அதாவது சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற பழம் தமிழ் நூலிலே முருகன் வில்லேந்திய காரணம் சொல்லப்படுகிறதாம். சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற நூலிலே இதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னும் கேட்டா திருச்செந்தூர் புராணத்திலையும் இந்த வில்லேந்திய வேலனை பற்றி சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் புராணத்திலேயே சூரசம்மாரை ஏற்கின்ற பொழுது அங்கே வில்லேந்திய வேலன் இருந்ததாகவும் அதில் கடல் வழியாக தவறி அங்கே மீண்டும் வேறு பக்கம் சென்று விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனால் இவைகளெல்லாம் நான் படித்த போது புரிகிறது. திருச்செந்தூர் புராணத்தில் இருக்கிறது. சுந்தர சிலை ராமன் தோற்றமும் காட்டி ஞான முந்திய பிரம்மயானந்த சித்தியும் கொடுத்து வேத மந்திர குக சுவாமி என்னவும் வாய்த்து பேர் ஆனந்த நாயகன் என்று ஓதுராமமும் குமரன் பெற்றான் என்று திருச்செந்தூர் புராணம் கூறுகிறது. திருச்செந்தூர் புராணத்திலே எம்பெருமான் அங்கே வேலேந்தி என்ற அந்த சிற்பம் இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, அதான் நம்ம புராண வரலாறுகள் படி அந்த இதிகாச ராம அவதாரத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த 3 வில்கள் உண்டா. அவர் ஜனகரோட சீதா பிராட்டியாரை திருமணம் செய்ய போன போது ஜனகரோடத்திலே அந்த சிவதனுசை ஒடித்து விடுகிறார். அந்த சிவதனுசை ஒடித்த பிறகுதான் சீதாராமன் ஆகிறார். அந்த சீதாராமன் ஆன பிறகுதானே அவர் அயோத்தி நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது வருகின்ற வழியிலே பரசுராமன் வாது செய்கின்ற காரணத்தினாலே அவருக்கு என்ன செய்துட்டாரு, அவருடைய வில்லையும் வைஷ்ணவம் அதாவது சைவம் வில்லை, அங்க சைவ வில்லை அதாவது சிவதனுசையை ஒடிச்சிட்டாரு, இங்கே வைஷ்ணவ தனுசு அதையும் முடிச்சிட்டார். அப்படி ஸ்ரீமன் நாராயணன் அதாவது ராம அவதாரத்திலே இந்த 3 வில்லுகளையும் எடுத்து விட்டார். தன் கோதண்டம் என்ற வில் ஆயுதத்துக்கு நேராக எது இருக்கக்கூடாதுன்னு என்னவோ தெரியல. இது நம்முடைய புராண வரலாறுகளில் சொல்லப்படுகிறது, நான் சொல்வதல்ல.
3 வில்லுகளையும் அதை எதுக்காக கொடுத்தாருன்னே தெரியலையா. சீதா பிராட்டியை மணப்பதற்காக சிவதனுசு, வாதம் செய்ததற்காக விஷ்ணு தனுசு, அடுத்தபடியா இருக்கக்கூடிய கொண்டு அந்த தனுசு எல்லாத்தையும் முடிச்சுடுறாரு. சரி, அது எப்படியோ ஆகட்டும். அப்போ ராம அவதாரத்தை பத்தி பார்க்கிறோம். ராம அவதாரம் மானிடராக வாழ்ந்து காட்டிய அவதாரம், நர தத்துவம். அடுத்து நரத்துவம் அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ண அவதாரம் பரத்துவம். கிருஷ்ண அவதாரம் பரம்பொருள், ராம அவதாரம் நர அவதாரம். நம்ம ஜென்மம், நம்ம மனிதராக அவர் இறை சக்தியை காட்டவே இல்லையா, கடைசி வரைக்கும், ஆரம்பத்தை கடைசி வரைக்கும் காட்டல. யாரே ராம அவதாரத்துல மானிடராகவே தன் இறை சக்தியை மறைத்து முழுவதுமாக மானிடராக வாழ்ந்து காட்டிய அவதாரம் அது. அதுல இன்னும் சிறப்பா சொல்ல போனா குணாவதாரம்னு பேர் சொல்லலாம். அதுக்கு பேரு ராம ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்து காட்டி உலகுக்கே நன்மை, ஒரே மனைவியுடன் வாழ்ந்து இருந்து இப்படி வாழ வேண்டும் என்பதற்காக உதாரணமாக வாழ்ந்து காட்டிய அவதாரம். அதாவது மனித வாழ்க்கையில் பல இடர்கள் நிறைந்த அத்தகைய வாழ்க்கைக்கிடையிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடித்தளமாக அவர் என்ன செய்தார், வாழ்ந்து காண்பித்தார். வாழ வேண்டிய வழியையும் காண்பித்தார். ஆனா அதை பார்த்து உணர்ந்து புரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டிய நீதிகள் நிறைய இருந்தது ராமாவதாரத்தில். கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி அல்ல. கிருஷ்ணாவதாரத்தில் நீதி நேர்மையை எடுத்துரைக்கிறார். அது கிருஷ்ணாவதாரம். அப்போ ராமாவதாரம் அதுல அவரு என்ன செய்யறாருன்னா குணாவதாரம் சொன்னேன். எவ்வளவு தனக்கும் கீழே இருந்து எவ்வளவுதான், அதாவது அவர்கள் 4 சகோதரர்கள், தாய் சொல் தட்டாத தனையனாக, தந்தை ஏவ தாயார் சொல்ல அவர் என்ன செய்யறாரு, 14 ஆண்டுகள் வனவாசம் வர்றார். தன் தந்தைக்காக வனவாசம் வர்றதா, காடு மழை வெயில் இது எதையும் பொறுப்பணி எதையும் பொருட்படுத்தாமல் வர்றார். அந்த பிரிவை தாங்க முடியாம வாய்மையை காத்து தன் உயிர் பிரிந்து விடுகிறது. தசரத் மகா சக்கரவர்த்தி இறந்துடுறார். இங்கே ராமர் வாய்மை காத்து நின்றார். அதை தமிழ்ல மிக அழகா சொல்றார். ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். அவங்க சொன்ன சொல்லுக்கு தட்டாம, தாய் சொல் தட்டாம தனையனாக சகோதரருக்கு உடன் பிறந்ததாக வாழ்ந்து காண்பிக்கிறார். அடுத்து ஒரே மனைவியோட வாழ்ந்து காண்பிக்கிறார். ஒரு சொல், ஒரு வில், ஒரு மனைவி, அதான் இல், குடும்பம். அந்த வில் என்று பார்க்கின்ற பொழுது அவர் எப்படி வழங்கி இருக்கிறார்னு பார்க்கலாம். குகனோடு ஐவரானோம்னாரு. கங்கை கரை அதிவன் பண்பால் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் தம்பி ஆயினான. பாருங்க, தனக்கு கீழ் அடுத்தபடியாக வானர தலைவன் சுக்ரீவனோடு அறுவரானோம். அடுத்தபடியாக சத்துவ குணம் ஒதுங்கி வருகிறது. ராட்சச குணம் ராவணன், ஆனால் சத்துவ குணம் விபீஷணன். அந்த சத்துவ குணம் ராட்சசம் கொடுத்து கூட இருக்காது. அது நேர்மையை, சத்தியத்தை, தர்மத்தை எடுத்துரைக்கும். அதனாலே அந்த விபீஷண ஆழ்வார் பிரிஞ்சு வந்துடுறார். நியாயத்தை எடுத்து சொல்ல போனா அவன் கொல்ல வர்றான். யாரே, ராவணன். இன்றைக்கு என்னைக்குமே இன்னைக்கு எங்க என்ன நடக்கும், நியாயத்தை தர்மத்தை எடுத்து சொல்லப்படாது. சொன்னா அவனுக்கு முடிவு கொடுக்குறாங்க. அந்த அதுபோல அந்த விபீஷணர் வந்து அவரையும் ஏற்றுக்கொள்கிறார். அவரோட எழுபுறவனார். அவருடைய சகோதரத்துவத்தை பாருங்க. உலக சமாதான சகோதரத்துவ ஏகபத்தினி இல்லற ஒழுக்க இணையற்ற வீரன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அதுபோல உலக சமாதான சமுதாய வாழ்வியல் தத்துவார்த்தம் நிறைந்த மகாபாரதம் கிருஷ்ணாவதாரம் எடுத்தது. அவரு அடியார்களுக்கு அறிவாளிப்பதற்காக ஆண்டவன் எடுத்த இந்த அவதாரத்தில் ராம அவதாரம் என்னன்னு சொன்ன, நரத்துவம். அது பரத்துவம், பரம்பொருள். கிருஷ்ணர் தெய்வமாகவே பரம்பொருளாகவே வாழ்ந்து காண்பித்தார். நீதி நேர்மை எடுத்துரைத்தார். தர்மத்தின் வழி நின்ற தர்மத்தை காட்டுவதற்கு நிலைநாட்டுவதற்காகவே எடுத்த அவதாரம். அவர் நீதிக்கு கட்டுண்டார், நேர்மைக்கு கட்டுண்டார், அன்புக்கு கட்டுண்டார், பண்புக்கு கட்டுண்டார். அனைத்து கட்டுண்டு வாழ்வதற்காகவே எடுத்த அவதாரமோ என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதுல ராம அவதாரம் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் நரத்துவம். இன்னும் சொல்ல போனா இதை என்ன இன்னும் பெருமையாக எடுத்து சொல்லலாம். குணாவதாரம். யாரே, ராமர் குணாவதாரம். மகாவிஷ்ணு என்ன அவதாரம், லீலா அவதாரம்.
தன்னை அனைவருக்கும் கொடுத்து விட்டார் கிருஷ்ணர். அதனால எப்படி வேணாலும் பேசலாம். ராமர் ஏகபத்தின் விரதன், ஆனா கிருஷ்ணருக்கு எப்படி எல்லாமே என்னமோ சொல்லுவா, ஆனா சொல்லப்படாது, தெரியாது, விவரம் தெரியாம அப்படி பேசப்படாது. ஏன்னா அதுக்கு இன்னும் விளக்க நேரம் கொடுக்கறதுக்கு இல்லை. அடுத்த முறை கண்ணன் கனியமுக்கு அதுக்கு உண்டான விளக்கம் கொடுக்குறேன். இத்தனை மனைவிகளா, இத்தனை தாய்மகளா கிருஷ்ண கண்ணனுக்குன்னு சொல்லலாம். தன்னையே கொடுத்து விட்டான். ராமர் ஏகபத்தினி இல்லர் விரதனாக எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுகிறார். வாழ்க்கை என்பது முரண்பாடுகள் நிறைந்தது. அத்தகைய முரண்பாடுகளுக்கிடையே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற இந்த தத்துவத்தை காட்டுகிறார் ராமர். அதன்படி வாழ்ந்து காட்டுவது அல்லாமல் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டார், அந்த வில்லுக்கும் கட்டுப்பட்டார். அந்த வில்லுக்கு என்ன கட்டுப்பட்டார்? அவன் எல்லாம் இழந்து நிற்கின்ற பொழுது தனிமையில் அந்த மாதிரி இருக்கும்போது யாரையும் எதுவும் செய்யக்கூடாது, அந்த நீதி நேர்மையும் கடைப்பிடிச்சு என்ன செஞ்சிட்டாரு? நிராயுதபாணியா நிற்கிறார் ராவணன். அப்ப என்ன செய்யறார்? இன்று போய் நாளை வாங்கிட்டார். அப்போ குணாவதாரம் சொல்றது என்ன குறை இருக்கிறது? குகனோடு ஐவரானோம், சுக்ரீவனோடு அறுவரானோம், தன் எதிரியோட தம்பியா இருந்தாலும் கூட அவனையும் சேர்த்து விட்டார். அப்ப தமக்கீழே எவ்வளவு இதாக இருந்தாலும் அவர்களை ஏற்று கொண்டுகிறார், அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார். அதனாலதான் ராமாயணம் அயனம், ராமருடைய நற்குணங்கள் குறைவிடமானவர். அப்போ அவருடைய அவதாரத்தை இன்னும் சிறப்பாக சொல்ல போனா குண அவதாரம். அப்போ சௌசீல்யம் இவர் எடுத்துக்கொண்டது. சரி, கிருஷ்ணன் எடுத்தது சௌலபியம். என்ன அர்த்தம்? இவர் நாராயணன், இவர் என்ன செய்யறார்? நாராயண வாழ்ந்து காட்டுறது மட்டுமில்ல, நீதினை எடுத்து வருத்த ஆச்சானாக, அதான் நீதி நேர்வு கட்டணதுக்காக. அப்ப ராம அவதார கிருஷ்ண அவதாரத்தையும் பார்த்துட்டோம். அப்ப ராம அவதாரத்துல அவரு இல்லற ஒழுக்க வீரனாக வாழ்ந்து காட்டியது அல்லாமல் சீதா ராமர் எப்படி இருந்தாருன்னு பாருங்க. ஒரு கடைசியாக பார்த்தால் சீதா பிராட்டியார் யாரு? அந்த தாயார் பூமாதேவி பெற்ற வெள்ளவளவா தாயல்லவா? கடைசியாக அந்த தாயிடமே ஒப்படைப்புகிறார். என்ன செய்கிறார்? கோசலை ராமன் சீதா பிராட்டியை கானகத்தில் விட்டு விட்டான். அப்படி விட்டு வந்தபோது சீதாராமன் இங்கே கண்கலங்கி நிற்கின்றான். கோசலை ராமன் கானகத்தில் சேர்த்து விட்டான். தம்பி லட்சுமணனுடன் சொல்லி சேர்த்து விட்டாயா என்று கேட்கிறான். ஏன்னா கலங்குகிறான் என்று சொல்லுகின்றான். இங்கே சீதாராமன் கண் கலங்கி நிற்கின்றான். அதனாலதான் ராமாயணம் சம்பூர்ணம் இல்லை. ஆனா 2 அவதாரங்கள்ல ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்கள்ல மிக சிறந்த அவதாரம் சொன்னா ராம அவதாரம், அடுத்தது கிருஷ்ண அவதாரம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஆனா பூர்ண அவதாரம் சொல்றது கிருஷ்ண அவதாரத்தை சொல்ல முடியும், ராம அவதாரத்தை சொல்ல முடியும். ஏன்? அதனால அடுத்தபடியாக ராம அவதாரத்தை ராமரை பற்றி வாழ்ந்து கேட்டார், ராமரை பத்தி சொன்னோம், ஸ்ரீமன் நாராயண பத்தியும் பேசினேன். அடுத்தபடியாக அப்போ முருகப்பெருமான் எங்க வில்லேந்தி இருக்கிறாரு? அவரு திருவையாறு ஐயாரப்ப சந்நிதியில வில்லேந்தி இருக்கிறாரு. ஐயாரப்பன் சந்நிதியில திருவையாற்றுல கற்ப கிரகத்துல அங்க வில்லேந்தி இருக்கிறாரு. அடுத்தபடியாக அவரு சாயவனம் சாய்காட்டுல வில்லேந்தி இருக்கிறாரு. மதுரையில உசிலம்பட்டிக்கு மேற்க, அங்க மதுரையில உசிலம்பட்டிங்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு தோப்புல கல்லேந்திய முருகன், கல்லுல வில்லேந்திய முருகன் காட்சி தருகிறார். அடுத்தது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில பிரகதாம்பாள் சன்னதியிலே, அங்கே அந்த சன்னதியில ஒரு கல்தூணிலே கந்தவேல் அங்க வில்லேந்திய கோலத்திலே காட்சி தருகிறார். திருவண்ணாமலையில கம்பத்திலையனார் சந்நிதியில வில்லேந்திய வேலனாக காட்சி தருகிறார். இதை விட இன்னும் சிறப்பாக சொல்ல போனார், அவர் எங்க நெய்வேலிக்கு அருகிலே வில்லுடையான்பட்டி என்ற ஊரிலே வில்லேந்திய வேலன் எப்படி இருக்கிறான் அந்த இடத்துல? அங்கே வள்ளி தெய்வானை சமேதருடனே ஒரே கல்ல சிற்பத்தில் படிச்சிருக்கிறது. மிக அற்புதமான சிலை, நுணுக்கமாக இருக்கிற கலை நுணுக்கம். அங்க வில்லேந்தி எந்த கோலத்தில் இருக்கிறார்? அம்பு வில்லு ஏந்தியவராக வள்ளி தெய்வானை சமேதராக உடன் அந்த ஒரே கல்லில் வடிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. திருவொற்றியூர்ல செம்பு விக்கிரகத்துல செப்பு வடிவத்திலே அங்க இருக்குது. இப்படி ஒவ்வொரு சாய்காட்டுல திருவொற்றியூர்ல அங்கங்க இப்படி எல்லாம் செப்பு வடிவத்துல இப்படி அங்க வில்லேந்தியவர் அறமீறிய அவுணரை அளித்தது முருகரின் வேர் என்றால்
இரக்கமற்ற அவனர் குலத்தை அழைத்தது ராமரின் வில். இது அப்போ கந்த புராணத்திலும் கம்பராமாயணமும் இரண்டிலும் பல தர்மங்கள் இது எல்லாம் அவ்வளவு அற்புதமாக எடுத்து உரைக்கப்படுகிறது. நீதி நேர்மைகளை எல்லாம் இந்த ரெண்டிலே அது மிக அற்புதமாக இருக்கிறது. இரண்டுக்கும் கவிகள் அதை அற்புதமாக எடுத்துரைக்கிறார்கள். இதுல ராவி சேது பிள்ளை அவர்கள், காலம் சென்ற சேது பிள்ளை அவர்கள் வேலும் வில்லும் என்பதை ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? அழகே உருவான சீதா பிராட்டி, அதாவது அரக்கர்கோன் இழைத்த தீமையாலே ராமன் தோன்றினான். அரக்கர்கோன் இழைத்த தீமையாலே ராமர் தோன்றினான். அசுரர்கோன் இழைத்த தீமையாலே முருகன் அவதரித்தானான். அப்போ அழகே உருவான சீதா பிராட்டியை மீட்க ராமரின் வில்படை எழுந்தது. தேவாதி இந்திரன் முதல் தேவாதி தேவர்களெல்லாம் மீட்க முருகப்பெருமானின் வேல்படை எழுந்தது. அப்போ வேலும் வில்லும் மரத்தினை அழித்து அறத்தை நிலைநாட்டிய பண்பை இங்கே நமக்கு காட்டுகிறது. அப்போ ராமர் அப்போ வில்லை ஏந்திய வேலன் எதற்காக வில்லை ஏந்தினான், ஏன் வில்லை ஏந்தினான்? இப்போ நம்ம வில்லை பார்த்தோம். அறமீறிய அவனரை அழித்தது முருகன் வேல்னா, இரக்கமற்ற அவனர் குலத்தோடைய நாசம் செஞ்சிட்டார் ராமர். ராமாவதாரத்திலே ராவணனை கொண்டுட்டார், கிருஷ்ணாவதாரத்திலே சம்மாரம் பண்ணிட்டார். இப்படி ஒவ்வொன்றிலையும் செஞ்சிடறான். ஆனா முருகப்பெருமான் இன்னைக்கு வாழ்வுதான் கொடுத்திருக்கார். யாருக்கு? சூரபத்மனுக்கு. ஏன்னா அவர் அளித்ததுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர்களெல்லாம் அசுரர்கள், அரக்கர்கள், நீதி நேர்மையில கொஞ்சம் கூட இது பண்ணாதவர்கள். சூரபத்மன் சொல்வான், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒன்றுமே அறியாத தேவர்களெல்லாம் நான் சிறைப்பிடித்து வச்சுட்டேன், அப்படி இருந்தும் கூட எனக்கு தேவையே வழியை வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டான். அப்பேற்பட்ட தெய்வத்தை நான் தெரியாமல் இகழ்ந்து விட்டேன். கோலமா வஞ்சை தண்ணில் குலவிய வாழ நின்றிருந்தேன், அந்நாள் பரிசிலை உணர்ந்திலேன் யான், ஏனைய வானவர்க்கும் யாவருக்கும் மூல காரணமான மூர்த்தி இம்மூர்த்தி அல்லவான். நான் பார்த்துக்குங்க, அவன் ஏன்னா ஏற்கனவே சேவலும் மேலுமான போகும்னு வேண்டி இருந்தான். அரக்கர்கோன்கிறது போது வைஷ்ணவ சமயத்தில் வரக்கூடியதெல்லாம் பார்க்கின்ற போது அரக்கர்களை அழிச்சு விடுறாங்க. இதுல அசுரத்தன்மை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறவன், கொஞ்சம் சிந்திக்கிறவன், தித்திக்கிறவன் இருந்தான். அதனால முருகன் அவனுக்கு அவன் வேண்டிய வரத்தை கொடுத்து விட்டான், வாழ்ந்து விட்டான். அப்ப அடியார்கள் கல்வாளிக்க ஆவலோடு இறைவன் காற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த அடிப்படை தத்துவ இறைவனுடைய அவதாரங்கள் நமக்கு நிகழ்கின்றன. அதுல பார்க்கின்ற போது ராமாது எந்த அவதாரம் எது எடுத்தாலும் இறைவனுடைய திருவருள் மையத்தை பார்க்கும்போது ராம அவதாரம், குண அவதாரம், அடுத்து கிருஷ்ணாவதாரம், லீலாவதாரம். அப்படி என்ன லீலாவதாரம்? தன்னை அனைவருக்கும் கொடுத்து விட்டான், சொந்தமாக்கி விட்டான். நீங்கள் என்னை எப்படி வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. எவ்வளவு அற்புதமான இந்த தத்துவ விளக்கங்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொண்டு பேசணுமே தவிர, சைவம் இரு கண்களையும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சைவத்தை வைணத்தை இரு கண்களாக போட்டி பாராட்டி வழிபாடு செஞ்சு வந்திருக்கிறார்கள். மங்களாசாசனத்தை வந்திருக்கிறார்கள். இவர் அவருக்கு பக்தர், அவர் இவருக்கு பக்தர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆனா அதை புரிந்து கொள்ளாம இந்த சிவனை சொல்லும் போது ஏன் நாராயணனை சொல்றீங்க, நாராயண சிவனை சொல்றீங்கிறாங்க. அவரு தான் இவரு, இவரு தான் அவர். அதனாலதான் சொன்னேன், அந்த மகாசக்தி வாழ்க. தண்ணிக்கு என்னெல்லாம் பேர் இருக்கு? வாட்ரு, தண்ணி, வாட்ரு, தியாலு, இப்படி தெலுங்குல இப்படி ஒவ்வொரு பாஷையில் பாணி, இந்தியில இப்படி ஒவ்வொன்று. அதுபோல விநாயகன், முருகன், அம்பாள் அனைத்து எல்லாம் ஒரே சக்தி தான். மக்கள் அவர் தத்தம் வழிபாட்டுக்கிணங்க பல்வேறு சமய மூர்த்திகளாக அமைந்து அவரவருக்கு தக்க வழிபாட்டுக்கு தகுந்தவாறு இறைவன் அருள்வாளிக்கின்றான். அப்படி எடுத்துக்கொண்டு எந்த தெய்வம் பெருசு உன் தெய்வம் பெருசுன்னு நம்ம பேசினால் அது பேதமை. அப்படி பேசப்படாது. இந்த சிவனை பற்றி நீங்க திட்டினால் நாராயணுக்கு பிடிக்காது, நாராயணனை பற்றி பேசுனீங்கன்னா சிவனுக்கு பிடிக்காது, கஷ்டப்படுவீங்க. இதை என் அனுபவத்திலே வாரியார் சுவாமிகளுடைய அருள்வாக்களை நான் கேட்டது. அதனால நம்ம எந்த தெய்வத்தையும் செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நமக்கு பிடித்த வழிபாடை நாம் செய்து கொண்டு சந்தோஷமாக போகணும். எல்லாம் உன் செயல், அவனை நம்மாலாவது ஒன்றுமில்லை, அவனன்றி ஒரு செயலும் இல்லை. அப்படி நாம் எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது மன அமைதி பெறுகிறது, உள்ளம் தூய்மை அடைகிறது. அப்போ ராமா கிருஷ்ணாதர்த்தி பார்த்தோம். அப்ப வில்லேந்தி வேலன் எதற்காக வில்லேந்தி இருக்கிறான் என்றதை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ ஐயாரப்பன் சந்நிதியில மூலஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு சொன்னேன். பிருகதாம்பாள் சந்நிதியில வேலேந்தி இருக்கிறாரு. மதுரையம்பதியில வேலேந்திர முருகன் இருக்கிறாரு. திருவண்ணாமலையில வேலேந்திய முருகன் இருக்கிறாரு. திருவொற்றியூர்ல வேலேந்திர செப்பு வடிவத்தில் இருக்கிறார். இதுல இன்னும் சிறப்பா சொல்ல போனா திருப்போரூர்ல போர்க்கோளத்தில் இருக்கக்கூடிய வேலை செப்பு விக்கிரகத்துல பார்த்தா வள்ளி தேவனோட மிக அற்புதமா இருக்கிறார். அந்த திருப்போர்ல இப்படி திருப்போரூர் சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர்ல இருக்கு திருப்போரூர். அங்கே போர்க்கோளத்தில் இருக்கிற வேலேந்திய முருகனை பார்க்க போகணும்னா, அதாவது வில்லேந்திய முருகன் வேலனை பார்க்க போகணும்னா திருப்போர்ல பார்க்கணும். வில்லேந்திய முருகன் இப்படி எண்ணற்ற இடங்களெல்லாம் அவன் வில்லேந்தி இருக்கின்றான் என்றால் அதற்கு என்ன காரணம்? ஏன் அப்படி வில்லேந்தி விட்டார்? அந்த யாருக்காக, எதற்காக? தன்னை வழிபடும் ஒருத்தருக்காகவே. அப்ப இதுல என்ன சொன்னேன்? அடியார்களுக்காக, தொழுது வழிபடும் அடியவருக்கு இறைவன் காவல்காரனாக வர்றான்னு சொன்னேன். இன்னொன்று, அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே. அறிவால் அறிந்து யாரெல்லாம் தன்னை நாடி தேடி உணர்ந்து புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வழிபாடு செய்கிறார்களோ அவருக்கு ஆண்டவனே உடன் வந்து இருப்பான். அதை பத்தி இப்ப சொல்ல போறேன். இதுவரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? இறை வழிபாட்டில் ராம அவதாரத்தை பற்றியும் கிருஷ்ண அவதாரத்தை பற்றியும், அதாவது ராமாவதாரம் சௌசீல்யம், கிருஷ்ணாவதாரம் சௌலபியம், தனக்கு கீழே எவ்வளவுதான் இருந்தாலும் அவர்களையும் அரவணைக்கக்கூடிய குணாதிசயம் கொண்ட ராம அவதாரம். கடைசி இதில் ஒரு தத்துவத்தை சொல்ல போறேன். கடைசி வரை ராம அவதாரம் மானிடராக வாழ்ந்து காட்டினார். இறை சக்தியை எந்த இடத்திலுமே காட்டவில்லை. இன்றைக்கு எவ்வளவோ தத்துவ விஷயங்கள் எல்லாம், அதாவது மனிதன் அறிவினால் மட்டும் ஆளப்படுவன் அல்ல, உணர்ச்சிகளாலும் ஆளப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவுக்கு தத்துவம் தேவை, அதை புரிந்து கொள்வதற்கு அந்த கதைகள் விளக்கங்கள் தேவை. அதை புரிந்து கொள்ளாம புரியாதவனுக்கு புதிர்தான். ஆனா புரிந்து கொண்டால் அது ஆனந்தமாகவும் இருக்கும். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது கேள்விக்குறியா இருக்கும். அப்போ தன் அறியாமையினால ஆண்டவனை இகழ்ந்தோ இவங்களை அடியாரில் நம்ம பேசப்படாது. இறைவன் யுகந்தோறும் அப்போ அவதாரம் செய்ய எதற்காக? மக்களுக்காக, நம்மை வழிப்படுத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக. அப்போ குணாதிசயம் கொண்ட ராம அவதாரத்தில் பார்க்கும்போது இறை சக்தி. அப்போ ஒரு கேள்வி வந்தது, அதுவும் கேள்வி வந்து நல்லா பாருங்க. ராம அவதாரத்திலே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இறை சக்தியை முழுவதுமாக மறைத்து மானிடராகவே வாழ்ந்து காட்டிய ஒரே அவதாரம். அதனாலதான் நரத்துவம்னு சொன்னேன். நரம், மானிடராக, நாம் மானிடர், நர ஜென்மம், நரமாக நரத்துவமாக வாழ்ந்து காட்டினார். அற்புதமான ஒரு சொல் இந்த வார்த்தை. ஆனால் நரத்துவம் என்று சொன்னேன், அவர் பரம்பொருள், இது மனிதன். தான் ஆசைய துன்பத்து காரணம் என்ன? அந்த காலத்திலே 2 ஆண்டுக்கு முன்ன ராமர் வாழ்ந்த காலத்திலே தெரியாத யுகத்திலே சொல்லிட்டாரு, ஆசைதாண்டா துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி தன் மனைவியை கதாபாத்திரமாக்கி அந்த மானை விரும்பும்படி செய்து தானே அதிலும் உழன்று சுழன்று கடைசியில அத்தனையும் அனுபவித்து மானிடராக வாழ்ந்து காட்டிய அவதாரம் சொன்னா அதை மிஞ்ச எந்த அவதாரம்? ராமாவதாரம். அந்த ராம அவதாரம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு அதையும் கேள்வி வந்தது. அப்படி அவர் ஏன் இறைவன் அவதாரத்தை காட்டலையா? அந்த இறைவன் அவதாரத்தை காட்டி அவன் ஏதாவது செஞ்சிருந்தா என்னன்னு இருப்பாங்க? மனிதன் படக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் பட்டுத்தான் அந்த வாழ்ந்து காமிச்சிட்டார் ராம அவதாரத்துல. அப்போ அந்த ராமரை பத்தி அப்படி கேட்கும்போது ஏன் அந்த இறைவனாவே அவர் வாழ்ந்து காட்டல? அப்படி கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அப்ப இறைவனா இருந்ததுனால நீ எதையும் சமாளிச்சிட்டா உன்னால தாங்க முடிஞ்சது, நீ இறைவன் எங்களால தாங்க, நாங்க மனிதர்கள் அப்படின்னு இருப்பேன். அதனாலதான் குறுக்க எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு வாழ்ந்து காட்டிய அவதாரம் சொன்னா அது ராமாவதாரம். அனைத்திலும் சிறந்தது என்று சொல்வேன், ராமாவதாரம் என்று சொல்கின்றேன். ராமர் நற்குணங்களுக்கு வருவான ராம அவதாரத்தை சொல்லி அடுத்தபடியாக இப்ப வில்லேந்திய வேலன். அந்த வில்லேந்திய வேலன் எதற்கு இவ்வளவு செய்த பொழுது அந்த மாலவன் முருகன், அந்த மாயவனுடைய மருமகன் யாரு? முருகன், ஞான பண்டிதன், ஞானாசிரியன், ஞானத்துக்கு அதிபதி. அந்த முருகப்பெருமான் ஏன் வில்லேந்தினான்? தன்னை வழிபடும் ஒரு அடியவனுக்காக வில்லை ஏந்திட்டானா. அதாவது கானகத்துக்கு செல்ல இருக்கிறாங்க. யாரே? ராமர் செல்றார். கானகம் செல்லும் போது எல்லாரும்
மக்கள் ஊர் அனைத்தும் எல்லாம் அவனா நல்ல சகோதரனாக, நல்ல கணவனாக, ஏகபத்தினி விரதனாக, சகோதரத்துவத்தை வழிநடத்தி செல்பவனாக, அரசனாக, தெய்வீக மணியனாக இப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டிய அந்த ராமரை யாருதான் காணகமாக விரும்புவாங்க? யாரு விரும்பல. அப்ப அவர் அங்கிருந்து வர்றாரு. கங்கை கரை அதிபன் பண்பால் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் தம்பி ஆகினான். அவன் அங்க வர்றாரு. அந்த கங்கை கரை ஓடத்துல இருந்துதான் அந்த அவன் இந்த இரு கரை உடையான். அப்போ அந்த ஓடத்துல போகணும். அப்ப அவரை கட்டி பிடிச்சி அவன் அழுகிறான். ராமச்சந்திர பிரபு ஏன்னா தெய்வீக மனிதன் வாழ்ந்து காட்டிய அவதாரம் அல்லவா, ராமர் ராஜ அவதாரம் அல்லவா. அப்ப அவர் என்ன செய்யறாரு? அவரை கூட்டின்னு போறாரு. நீ வந்து படகுல உன்னை கூட்டிட்டு போற, நீ இப்போ போகாத, நான் உங்களுடைய நானும் வர்றேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். யார் எடுத்தாலும் ராமர் போவதை விரும்பவில்லை, காடே விரும்பவில்லை, மரம் செடி கொடைகளும் விரும்பவில்லையாம். தெய்வம் அல்லவா, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது, ஆனால் அது தெய்வம் அனைவருக்கும் தெரியும். ஒண்ணுமில்லை, வாய் பேசாத ஜென்மங்களுக்கு தெய்வம் எங்க வந்திருக்குது என்னங்கிறது வீட்டில் உழைக்க அந்த தெய்வம் அதுகளுக்கெல்லாம் தெரியும். ஆனால் மனிதனுக்கு தெரியாது. அதிலையும் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு சித்தத்தை சிவன்பால் வைத்தவனுக்கு அது புரியும். அப்படி இல்லாமல் அது புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, கங்கைக்கரை அதிபன் சொல்றாரு, நானும் வர்றேன் என்னையும் கூட்டி. அப்ப சொன்னாரு, அப்பா நான் ஒரு சில நாள்ல போயிட்டு வந்துடுறேன், வந்து உன்னையும் அயோத்திக்கு நான் கூட்டிட்டு போறேன், கொஞ்சம் பொறுமையாரி நீ இங்கேயே இருங்கிறார். அப்போ அவர் மனிதனாக, தம்பியாக, அண்ணனாக இப்படிதான் எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்துல அந்த குகன் என்கின்றவன் வழிபடுக்க அவன் என்ன பண்ண, ரொம்ப நொந்து வந்து கடைசியில் ரொம்ப நாள் ஆச்சு, நீண்ட நாள் ஆயிடுச்சு, ராமர் திரும்பல. இப்போ நம்மளே ஒரு சொந்தக்காரர் விட்டார் வரல, நம்ம அம்மா அப்பா தாய் தாப்ப திரும்பி வரலன்னா எவ்வளவு வருத்தப்படுவோம். அதுபோல் அந்த குகன் நொந்து வெந்து வாடி அப்படியே உட்கார்ந்து அழுகிறான். இந்த நேரத்துல தான் அவன் வழிபடும் கடவுளாகிய முருகனை நினைந்தானாம், வழிபட்டானாம். யாரே? குகன். அவன் வழிபடும் கடவுள் யாரே? முருகன். அப்போ வழிபடும் கேட்கலாம், ராமர் இருக்கும்போது எப்படி முருகன் இவர் வழிபட்டார், ராமாயணத்தில் இவர் இங்க வந்தார். அந்த ராமாயணத்திலே சரி, ராமர் வனவாசம் செல்ல போகின்ற பொழுது அந்த கோசலை மாதேவி என்ன சொல்கிறாள், அந்த தேவதேவன் அந்த முருகப்பெருமான் அவரை காத்து அல்வாளித்து அழைத்து வரட்டும் என்று சொல்லியிருக்கிறார் கோசலை. அதை விட இன்னொன்று இந்த இடத்துல சொல்றேன். கிருஷ்ணாவதாரத்துல அர்ஜுனன் வர்றான். அந்த அர்ஜுன ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரத்தை எல்லாம் கண்டு எல்லாம் கேட்டும். அவன் யாரே? சிவபக்தன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அவதாரத்துல ஏன் இது வந்து, இந்த அவதாரம் இது வந்து சொல்லி தாறுமாறு கேட்கக்கூடாதுங்கிறத இவ்வளவு விவரமா சொல்றேன். சிவ வழிபாடு செய்யக்கூடியவன். ஆனா ஸ்ரீமன் நாராயணனே கேதின்னு இருந்தான். அந்த நாராயணன் அவனுக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு எப்படி இருந்தாரு, அர்ஜுனனுக்கு எப்படி இருந்தாரு? ஆரம்பத்துல இருந்து வனவாசி காட்டுக்கு செல்லதிலிருந்து வர வரைக்கும் உடன் இருந்து அதை நடத்தி கொடுத்தவர். அவர் சும்மாவா நடத்தி கொடுத்தாரு? பாண்டவக்கு தூது சென்ற பார்த்த சாரதி உன் பாதமே கதி, பார்த்த சாரதி உன் பாதமே கதி. இப்படி பஞ்சபாண்டவரே அவரையே மனசில் வச்சிருந்தார். ஆனா நாராயணா அவங்களை விட்ட பாடல, நாராயணன் அவங்களை தான் வச்சிருந்தார். அப்போ பாண்டவருக்கு தூது சென்ற பார்த்தாரு. அந்த ஸ்ரீமன் நாராயண கும்பிட்டு ஒருக்க சொல்றான், நான் அவன் சிவபக்தன். யாரே? அர்ஜுனன். அப்ப அர்ஜுனன் என்ன சொல்றான், நான் சிவபெருமனுக்கு ஆலயத்துக்கு போகணும், சிவனுக்கு இந்த மாலை அணிவிக்கணும். அப்ப ஸ்ரீமன் நாராயணன், நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த மாலை எனக்கு போடுனார். அந்த அர்ஜுனன் அதே போல நாராயணனுக்கு மாலை போடுறான். அங்க ஆலயத்துக்கு அழைச்சின்னு போறார். அங்க ஆலயத்துல யார் இருக்காரு? சிவன் அமர்ந்திருக்க. அந்த சிவனுக்கு அந்த மாலை. நீ எந்த ரூபத்தில் எப்படி வழிபடுகிறீரோ அந்த ரூபத்தில் ஆண்டவன் நமக்கு காட்சி தருகிறார். அதனால இதெல்லாம் மறுநிலைகள். அந்த போலதான் இங்கே குகனுக்கு காட்சி கொடுப்பதற்காக ஸ்ரீ முருகப்பெருமான் ராமராக தந்த வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார். ராமர் வேடமாக்கிக் கொள்கிறான். வள்ளியம்மையை சீதா பிராட்டியாக்கிக் கொள்கிறார். அடுத்து தெய்வானை அம்மையை லட்சுமணனாக்கி விடுகிறார். கடைசியில் அம்பும் வில்லும் ஏந்தி குகன் நொந்து வெந்து வாடுகிறானே என்று சொல்லி அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். அதுதான் திருப்பூர்ல சொல்லுவார், அறிவால் அறிந்தொன் அடியார் இடைஞ்சல் கலைவோனே. அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்த பெருமானே, அடியாருக்கு சொல் கேட்டு அடியாருக்கு அருள்வாளிக்கிறவனே முருகா. அவன் யாரு? தந்த கடவுள், என்னுடைய வழிபாடு கடவுளுங்கிறான். யாரு? குகன். அதனாலதான் அவன் ஆலயத்தில் மட்டும் இல்லைந்தில தன் அடியாராக வழிபடக்கூடிய அடியார்களுக்கும் அவன் துயர் தீர்க்க நீ கவலைப்பட வேண்டாம் ராமாவதாரமா காட்டுறாரு. தான் ராமரோட ரூபத்தை ஏற்றுக்கொண்டாரு. ராம ரூபத்தை ஏற்றுக்கொண்டு வள்ளியை
சீதா பிராட்டியாக்கி தெய்வானியம்மன் லட்சுமணனாக்கி அம்புமில்லை கையிலேந்திட்டு, குகா நீ கவலைப்படாதே, இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது, நான் உடனாக வருவோம், வந்து உங்களை நாங்கள் அழைத்து செல்கின்றோம், நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி கனவிலே காட்சி கொடுக்கிறார். அன்று முதல் அவன் தேடி வருகிறானாம். எப்போது வருவார்கள் என்று சொல்லி அவன் அவளோடு காத்து கொண்டிருக்கின்றான். அந்த அடிப்படையிலே வில்லேந்திய வேலன் என்று சொல்லி உங்களுக்கு இந்த நிறைவேற்றம் செய்ய போறேன். ஆக வேலை ஏந்தியவன் வில்லையும் ஏந்தி இருக்கான் அல்லவா, பல ஆலயங்கள்ல ஏந்தி இருக்கான். அதனாலதானே இன்று வேல் வழிபடக்கூடிய ஆலயங்கள் எண்ணற்ற ஆலயங்கள் இருக்கிறது. எம்பெருமான் வில்லேந்தி வேலேந்தியவன் வில்லையும் ஏந்தி இருக்கான போது பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. இதற்கு நிறைய தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறது. அவன் வேந்தியதற்கு தத்துவம் இருக்கிறதா? இருக்கிறது. வேலும் வில்லும் என்கிற பராக்கிரமம், அதாவது வேலும் வில்லும் ஆராய்ச்சி செய்து ராபி காலம் சென்ற ராபி சேது பிள்ளை அவர்கள் வில்லும் வேலும் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார்கள். அவர் தான் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கிறாரு? அறம் மீறி அவனரை அழித்ததே முருகனின் வேல், இரக்கமற்ற அசன குலத்தை அழித்தது ராமரின் வில். அடுத்தபடியாக சொல்றாரு, அரக்கர்கோன் இழைத்த தீமையாலே ராமன் தோன்றினான், அசுரர்கோள் இழைத்த தீமையாலே முருகன் அவதரித்தான். இந்த இரண்டு காவியங்களும் கந்தபுராணத்திலும் ராமாயணத்திலும் கவிகளாலும் அவைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த தத்துவ விளக்கங்கள் எல்லாம் ராபி சேதுப்பிள்ளை காலம் சென்றவர் எடுத்து கொடுக்கிறாரு. அப்போ அழகே உருவான சீதா பிராட்டி தாயாரை மீட்க ராமரின் வில்படை எழுந்தது. இங்கே தேவாதி தேவர்களை சிறை மீட்ட, இந்திராதி தேவர்கள் எல்லாம் சிறை மீட்ட முருகனின் வேல்படை எழுந்தது. அப்போ வேலும் வில்லும் மரத்தினை அறுத்து அதாவது தர்மத்தை நிலைநாட்ட அந்த சரித்திரம் என்று சொல்லி, இத்துடன் வில்லேந்திய வேலன் ஆகவேதான் வில்லேந்தி இருக்கிறான் என்பதை பல, அதாவது சுப்பிரமணிய பராக்கிரம் என்ற பழம் தமிழ் நூலில் இருக்கிறது, திருச்செந்தூர் புராணத்தில் இருக்கிறது. வானோர் வழங்கும் வில் தானே தளவா என்று சொல்கிறார். யார் சொல்றார்? நக்கீரர் சொல்றார். வானோர் வணங்கும் வில் வான் தலைவன் சொல்லி முருகப்பெருமான போட்டி போறார். 2000 ஆண்டுக்கு முன்னால் வாழ்ந்த நக்கீர தேவர். அப்போ ஆலயத்துல திருச்செந்தூர் புராணத்துல கூறுறது மட்டுமில்லை, திருச்செந்தூர் ஆலயத்திலேயே சூரசமம் நடந்த போது இருந்திருக்குதுங்கிறான். அதனால ஒவ்வொன்றும் ஆதாரங்கள் இருக்கு. அதனால தெரிந்த வரையும் என்று வில்லேந்திய வேலன் என்ற தலைப்பிலே எனக்கு உரையாற்ற இந்த வாய்ப்பினை அளித்த உங்களுக்காக நான் இதுவரைக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை நெளி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்றேன். ஆனா ஞானமே வடிவாகிய வடிவேல் வள்ளல் பெருமானுடைய அந்த திருப்புகழ் பாராயணம் அடியார்களுக்கு நாளும் கோலும் வலியுறுத்தாமல் நம்மை ஆட்கொள்ளும். நம்ம அடியவர்கள் யாரேனும் நமக்கு இடங்களை கெடுக்க நினைத்தால் அவர்கள் குடும்பத்தையே நாசம் செய்துவிடும். ஆக எம்பெருமானுடைய ஞானாசிரியனுடைய திருக்கருணையை பெற்று எல்லாரும் எல்லா வளம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறி இத்துடன் நான் நிறைவு செய்ய மேற்கொள்கின்றேன். மேலும் உங்களுக்காக முருகா சரணம் என்று சொல்லி ஒரு திருப்புகளை பாடி நான் நிறைவு செய்கின்றேன். முருகா சரணம். ஞான நடமே புரிந்து வருவாயே, ஆரமுதமானதந்தி மணவாள, ஆறுமுகம் மாறிரண்டு விழியோனே, சூர கிளை மாள வென்ற கதிர்வேல, சோலை மலை மேவி நின்ற பெருமாளே, காரணமதாக வந்து புவி மீது, காரணமதாக வந்து புவி மீது, காலன் அணுகாதி செய்து கதி காண, நாரணனும் வேதன் முன்பு தெரியாத, ஞான நடமே புரிந்து வருவாயே, ஞான நடமே புரிந்து வருவாயே, முருகா ஞான நடமே புரிந்து வருவாயே, ஆரமுதமானதந்தி மணவாள, ஆறுமுகம் மாறிரண்டு விழியோனே, சூரர் கிளை மாள வென்ற கதிர்வேல, சோலை மலை மேவி நின்ற பெருமாளே.
முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆரரே தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க. ஆரரே தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க. வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க. செவ்வலேறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே. முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. போற்றுவோம். நாம் சிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.